ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணி vlog. பண்றியா? பேசுறேன்ல, இவ்வளவு பேசுறேன்ல, வந்து கட் பண்ணனும். அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க இருக்கறேன்? தெரிஞ்சா எங்க இருப்ப? குக்குத் கோமாளில குக்குத் கோமாளிக்கு போயிட்டு இங்க பாரு, அவ்வளோ வெங்காயம் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி ஷா கையில இப்போ போட்டுடணும். தரரான்னு ஒரு சாங்கை போட்டு விட்டுணுன்ற பண்ணி என்ன இப்படியோ ஃபைனலாக தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டேன். ஃபுல் குஷி தான். சிக்கன் வேலைலாம் எந்த தான் ஓகே, நான் தான் பண்ணுறேன். நான் காசு பண்ணுறேன். இப்போ வந்துட்டு சிக்கன் கழுவணும் நீ தானே சொன்ன, அதுதான் இப்போ சிக்கன் எடுத்து அப்படியே கொட்டிட்டு பாரு சிக்கனு போயிட்டு நான் கழுவிட்டு வந்துடுறேன். சரியா? நான் காசு பண்ணேன். ஃபுல் க்ளீன் பண்ண போறீங்களா சிக்கனை? ஃபுல் சிக்கன் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுல் க்ளீன் பண்ணணும். அது 3 வாட்டி கழுவுனா தான் அப்பதான் கொஞ்சம் இதுவா இருக்கும். என்னவா இருக்கும் நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. தான் 3 வாட்டி கழுவிட்டு அப்படியே மசாலாலாம் போட்டு சக்கத்தா ருசியா கபாப் செஞ்சு சாப்பிடுறது தான். மசாலா போட வராது சார், கட் பண்ணி மசாலா போடணும். வாங்க டக்குன்னு நீ மசாலா போட காஸ். செஃப்போட அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு மசாலா போட தெரியாதா உனக்கு? எனக்கு சீரியஸா தெரியாது. இஷா வாய்ஸா என்ன மசாலா போடணும்னு தெரியாது. இஷா டக்குன்னு வாய்ஸா நான் மசாலா போடு ஸ்பூன்ல. இஷா எவ்வளவு போடணும்னே தெரியாது. இஷா நீ வந்து இஷா நீ இருக்கு இவனோட செஃப்போட அசிஸ்டன்ட் எல்லாம் பேசுனியாடா? சரி மசாலா போட்டு விட்டு பாரு, நான் செஃப் மாதிரி காமிக்கிறேன் பாரு. அப்பாடி உன்ன வேலை வாங்குறதுக்கு நான் தான வேலை பண்றதாகுது. சும்மா இரு. மசாலாலாம் இங்க பாருங்க फ्रेंड्स, இதான் மசாலா போட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி நீட்டா நல்லா ஃபுல் மசாலாலாம் ஃபுல்லா ஏறணும். அந்த மாதிரி ஃபுல் இப்ப பண்ண போறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு மசாலா போறேன் தெரியுமா फ्रेंड्स? நானு அப்பா மசாலா போறதே ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு எனக்கு. இது 3த்தையும் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்படியே இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தயிருக்கு பச்சடிக்கு சின்ன சின்னதா பண்ணுவேன் இல்லையா, அதுக்கோசம் தான் ஸ்பெஷலா ஒரு இது டப்பா ஒரு பண்ணலாமா? என்ன சார் லாக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஐயோ ஃபெயிலியரா? இஷா எப்படி ஓபன் எல்லாத்துக்கும் நானே வரணுமா? இஷா இரு ஒரு நிமிஷம் நானே வரேன். டேய் அது க்ளீனா வச்சு க்ளீனா பண்ணவே ஆயிடுச்சு. ஓபன் தானே தெரியல சார் எனக்கு. லாக்ல ஏதோ ஓபன்ல இல்ல, க்ளீனா தான் இருக்குது, கரெக்ட்டா இருக்குது. நீ தான் இது பண்ண மாட்டேங்கற. இப்போ இது ஓபன் லாக்கா? ஐஷா சீரியஸா இதுல ஒருத்தவங்க தேடி வர வந்துக்கிறாங்க. இங்க பூனைன்னு ஒண்ணு தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? இங்க பாருங்க பிரியாணி எங்க கூட சாப்பிட்டு இருக்குது பாத்துக்கோங்க. சரி வா, இது வெங்காயம் கொஞ்சம் இது பண்ணு. கூட நானே பண்றேன். கூட நானே பண்றேன். இதோ ரெடி பண்ணி கொடுக்கலன்னா எதுவுமே ஆகாது, வேலைக்கே ஆகாது. நான் இது பண்ணனா அக்கா சல்லடா பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆக்டிங் பண்ற பத்தியா? அங்க நிக்கிறாங்க. சரி ஓகே ஃபைன். காமிங்க எங்க பாருங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் புதினா இது அவன் இது பண்ணிக்கிறது கொஞ்சம் பாருங்க. அப்படியே அவன் மூஞ்ச பாருங்க. என்னமோ எல்லாமே பண்ணிட்டீங்க பாருங்களேன். எல்லாம் அவன் தான் பண்ணான்னு உக்காந்துட்டு நம்ப முடியல. ஒரு half an hour ஆயிடும். ஆயிட்ட பிறகு நம்ம சாப்பிடலாம். சரியா செல்லம்? இவனெல்லாம் வச்சுக்கினேன். இவன் ஒரு அசிஸ்டண்டா வேற. எனக்கு பூனைனா பயனா வேணுனே பூனை தூக்கின்னு வருவான் இவன். இன்னும் எதுவுமே இல்ல, செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம சாப்பிடலாம். சரி உட்காருங்க. சிட் டவுன். அப்படியே ஒரு சொல்ற பேச்சல கேட்றாது. உட்கார்ந்துறோம். நம்ம செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நான் உன்னை கூப்பிடுவேன். போட்டுங்கற பச்சை மிளகாய் போட்டுனுக்குது. இப்போ நல்லா வதக்கினுக்குது. இப்போ எப்போ வெங்காயம் போடுவ? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட் பண்ண தெரியுமா? நானே மியூசிக் போட்டு விட்டுறேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெங்காயம் போடு. வெங்காயம் போடுனா என்ன பண்ணிருக்கிற? ஓகே வெங்காயம் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு பிறகு நாங்கள் வரேன். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கிறேன். டேய் நான் ஆல்ரெடி போட்டுட்டு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவானாமா?
இப்போ நீ தானே இது யார் வதக்கின்னு எல்லாம் mix எல்லாம் நான் பண்ணிட்டு சும்மா ஒரு வீடியோ வேணுக்காக வந்து பண்ணிருங்கறாமா. என்ன கஷ்ட பண்ற? இப்போ தக்காளி போடணும். மாஸ்டரோட அசிஸ்டன்ட் ப்ரூஃப் பண்ற. செஃபோட அசிஸ்டன்ட். அதுதான். சும்மா ஒரு வீடியோ கிளிப் கோசரம் தான் இப்போ இது பண்ணிக்கிறேன். பாரு அப்படியே நல்லா. டெய்லி நீயே சமைச்சிட. என்ன கதையா கதை பாரு. ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிச்சா பாரு. நல்லாக்குதா? இப்பதான் தக்காளி போட்டு அதுக்குள்ள தக்காளி வதக்கிடுச்சானா நீ செஃபா இல்லையா? வந்துட்டு தயிர் ஊற்றணும். என்னத்துக்கு? இது பச்சடிக்கு வேணாமா இப்போ தயிர்? பாதி போடணுமா ஃபுல்லாக போட்டுமா? போடு முக்காசி. இவ்வளோ? இன்னும் போடு. எல்லாம் நான் கட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருவேன்னா இவரு நோவாம நோம்பி கும்பிட்டு வரான். இது கூட இவ்வளோ பெரிய வேலை சும்மா இருக்கு. இது பாரு இப்போ இது வந்துட்டு கிண்டணும். கிண்டிட்டு அப்புறமா கிடைக்கலாமா? லெமன் கவர் பண்ணிக்கோ. என் மூஞ்சிட்ட ஏன் காமிக்கிறீங்க? இங்கே காமி தயிர். இதான் தயிர் பச்சடியா. இன்னும் ஒரு மிக்ஸ் பண்ணல. என்ன வேலை வையின்னு சூடாயிச்சா? இல்ல இங்க பாரு. Wow, what a beautiful it's happening Isha. நல்லா வந்துக்குதுல. இன்னும் என்ன நல்லா போடணும் இப்போ? சாப்பாடுல அரிசியெல்லாம் எப்போ போடுவ? கொஞ்ச நேரத்துல போட்டுருவேன். சோ இப்போ சிக்கன்லாம் போடுறதுல எடுக்க முடியாம எதுக்கு நீ எங்கேயும் வெளியே ஓடிட்ட? எங்க ஓடின? எங்கேயும் போல. சரி நீ அது சிக்கன் காமி. ஒரு பீஸ் காமிச்சு ஆயிடுது விடு. அவ்வளோதான். சிக்கன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. சரி விடு அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படிதான். இப்போ வந்துட்டு அரிசி எல்லாம் போட்டாச்சு பாருங்க. அரிசி இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ அப்படியே சுத்தமா அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுட்டா ஒரு எவ்வளோ நேரத்தில் ஆகிடும்? ஒரு 20 ஒரு half an hourல ஆயிடும் பிரியாணி. எல்லாமே நான் போட்டு விட்டுருவேனா வந்து ஓபன் பண்ணிட்டு இதெல்லாம் போட்ட மாதிரி பில்டப் பண்ணுவாராம். ஓகே இன்னும் ஒரு half an hour விட்டு வந்து பாருங்க. பிரியாணி தரமா செஞ்சு நான் அப்படியே அப்படி எடுத்து உடுத்தி போடுவேன் பாருங்க. அது டேஸ்டா இருக்கும். அப்படியே பேஷா நான் சிக்கன்லாம் தொட மாட்டாக்கா. தொடாத ஐ மீன் வெஜிடேரியன். இப்போ கபாப் யார் போட்டுங்கிறது? நான் தான போட்டுங்கறேன். அதை நான் கைட் பண்ற மாதிரி தான போடுறேன். பாருங்க கபாப் போட்டு விட்டுக்கறான். போட்டு விட்ட அளவு பண்ணிட்டா போதும் இல்லையா? இவ்வளோ போட்டா போதும். ஓகே இப்போ வந்துட்டு கபாப் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பெட்டணும். பெட்டருக்கு அந்த கரண்டி ஏதோ எல்லாம் உனக்கு எடுத்து கொடுப்பாங்க. இது விஷயம் பண்ணணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆயிட்ட பிறகு பண்ணது. ஒரு மாதிரி இப்போ கபாபே ஒரு மாதிரி சக்கதா வரல தெரியல. எல்லாம் நான் பண்ணிடுவேனா லாஸ்ட்ல இவர் வந்து எல்லாம் சக்கதா தெரியலையா என்னவா தெரியலையா பாறான். நீங்களே பாத்துருக்கீங்க கபாப் போட்டுக்கிற கிளிப் நான் போட்டே போடுவேன். நான் தான் கபாப் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். அது கூட எல்லாமே நீட்டா பண்ணனா நீ நைஸா எனக்கு போய் சும்மா போய் பிரியாணி ஆயிடுச்சா பாரு. ஒய்யூடா அப்படியே இதை பாருங்களேன். பிரியாணி ஓனர் பண்ணிட்டாங்க பாருங்க. நல்லாக்குதா? நான் சாப்பிட்டு சொல்கிறேன் நல்லாக்குதான்னு. நல்லா வந்துக்குதுல்ல? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாவா? ஆயிடுச்சா? சீரியஸாவா? போய் சாப்பிடணும். சூடு சூடா ஜல்தி வா. நான் ஓப்பன் பண்ணுமா? கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணு. கொஞ்சோண்டு போட்டுக்கோ. அப்புறமேல ஒண்ணா சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி சொல்லு. செஞ்சவன் நானா இல்ல இவரு செஞ்சானா? சரி ஒரு 2 பேர் சேர்ந்து செஞ்ச போதுமா? பரவாயில்ல. பாருங்க பிரியாணி பச்சடி காமி அப்படியே சூடு சூடு சூடா.